கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டத்தில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் நவநீத கணேசன் இணைந்திருக்கிறார். நவநீத கணேசன், தாக்குதல் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? என்ன நடந்தது அங்கே? திருச்சி அருகே நேற்று சரக்கு வாகனத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிக்குமார் என்பவர் சரக்கு ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது கேத்தநாயம்பட்டி விளக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது இரண்டு இருசக்கர வாகனத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அவரை தரமாறைய வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இச்சம்பவம் குறித்து திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காளிக்குமார் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இன்று உடல்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போலீசாரும் வாக்குவாதம் செய்து அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது திருச்சுழி டிஎஸ்பி சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தை நிறுத்துமாறு கூறியும் அறிவுறுத்தும் அவர்கள் கேட்காதவாறு தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கிடையே போராட்டக்காரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை இழுத்து பிடித்து கீழே சாய்க்கு முற்பட்டனர். இப்போ போலீசார் விரைந்து சென்று இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த திருச்சி டிஎஸ்பி போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் 4 பேரை கைது செய்யப்பட்டது, அதனால் உடனடியாக போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர். போராட்டத்தை கைவிட்டு போராட்டக்காரர் கலைந்து சென்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கணேஷ்.